பிசினஸ் உருட்டுகள். ரீசெண்டா நம்மள ஃபாலோ பண்ற இன்ஸ்டா நண்பர் ஒருத்தர் பானிபூரி பிரான்சைஸ் பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. பார்த்தா அதே நாள்ல 50க்கும் மேல கமெண்ட்ஸ்ல பானிபூரி பிரான்சைஸ் பத்தி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பானிபூரி பிரான்சைஸை வளைச்சு வளைச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் அந்த பானிபூரி பிரான்சைஸை எடுத்தவங்க கிட்ட நானே பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்கும் போது தான் தெரிஞ்சது இது ஒரு பிரான்சைஸ் மாடலே இல்ல, கடை வச்சு கொடுக்குற ஒரு கன்சல்டிங் பிசினஸ் அப்படின்னு. ஏன்னா முக்காவாசி பிரான்சைஸ் ஓனர்ஸ் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு கியோஸ்க் செட் பண்றதுக்கும் கியோஸ்க் செட் பண்ற வெண்டார் கிட்ட இருந்தும் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் உங்ககிட்ட ராயல்ட்டியும் வாங்குவாங்க. பிரான்சைஸ் எடுத்த புதுசுல பொருள் தீர்ந்து போச்சுன்னா உடனே ரீஸ்டாக் பண்ணவங்க 2-3 மாசத்துக்கு அப்புறம் பொருள் வேணும்னு கேட்கும் போது அந்த கடையில போய் வாங்கிக்கங்க, இந்த கடையில போய் வாங்கிக்கங்க அப்படின்னு கடையை தான் கை காமிக்கிறாங்க. இதை நான் சொல்லல, அந்த பிரான்சைஸ் எடுத்தவரே சொன்னாரு. இந்த பொழப்புக்கு எதுக்கு பிரான்சைஸ் எடுக்கணும், நம்ம சொந்த கடையே போட்டு போலாமே. இந்த பிரான்சைஸ் ஓனர்ஸோட டார்கெட் எல்லாம் அவங்க பிராண்டை பெருசு பண்ணணும். அதை பெருசு பண்றது மூலயமா அவங்க பிரான்சைஸை சேல் பண்ணி அந்த பிரான்சைஸ் வாங்குறவங்க கிட்ட மாசம் மாசம் ராயல்ட்டி மூலயமா சம்பாதிக்கிறது மட்டும்தான். இன்ஃப்ளூயன்சர்ஸ் 1008 சொல்லுவாங்க, ஆனா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல நாலேஜோ இல்லாம எந்த ஒரு ஃபீல்ட்லயும் சர்வை பண்ண முடியாது. ஆனா காலங்காலமா பானிபூரி விற்கிற நம்ம வடக்கு நண்பர்கள் கூட பிரான்சைஸ் கொடுத்தது இல்ல, நம்ம ஊர் ஆளுங்க தான் பிரான்சைஸ்லாம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி நிறைய பிசினஸ் உருட்டுகளுக்கு மறக்காம ரைஸ் ஆஃப் ஆர்ஜேவை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கங்க.